முந்தி விநாயகனே முழுமுதற் கடவுளே, அன்னை உமையவளின் அருந்தவ புதல்வனே உரைக்கின்றேன். பைரவ குரு கவசத்தை பணிவோடு சொல்கின்றேன். பிழை பொறுத்து அடியேனின் பக்தியினை ஏற்றிடுவார். சிவனாரின் திருமகனே, செய்தொழிலை வளமடைய செய்கின்ற வேடவனே, வெற்றிகளை தரும். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி அருகில் 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் உள்ளது இந்த வைரவர் திரு ஆலயம். 1300 வருட பழமையான இத்திருக்கோவில் தேய்பிறை அஷ்டமி நாட்களில் மற்றும் வளர்பிறை அஷ்டமி மிகவும் விசேஷமாகும். வைரவர் கோவில் முன் அமைந்துள்ள தீர்த்த குளமும் இக்கோவிலில் தல விருட்சிகரமான ஏல அலர்ஜியும் இக்கோவிலின் சிறப்பு. தீர்த்த குளத்தில் நீராடி சாமி தரிசனம் செய்வதால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும், பில்லி சூனியம் ஏவல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கிடைப்பதாக வரலாறு கூறுகிறது. இத்திருக்கோயிலின் மூலவராக வைரவர் அருள் பவிக்கிறார். இங்குள்ள கற்சிலைகள் ஒவ்வொன்றும் பழமையான புராணங்களை நினைவுபடுத்துகிறது. இங்கு வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் இடைவெளி இல்லாமல் வரையப்பட்டுள்ளது. 7 ஒளிகளை இசைக்கும் தூண்களின் நடுவில் தட்சிணாமூர்த்தி அமர்ந்து இருப்பது இன்னொரு சிறப்புகை நம் கண்முன்னால் காண்கிறது. இன்னொரு சிறப்பு என்னவென்றால், அம்மன் சிலையின் பின்புறம் 2 பள்ளியின் சிலைகள் உள்ளது. இதை வழிபட்டால் பில்லி சூனியம் தீராத நோய்கள் நீங்கப்படுகிறது என்று வைரவர் திருத்தலத்தில் எழுதப்பட்டுள்ளது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இத்திருக்கோவிலில் இந்த மரத்தில் தங்களது நேர்ச்சைகளை செலுத்திக் கொள்கிறார்கள். இத்திருக்கோவிலின் வடக்கில் சங்கு ஊதி கருப்பர். இத்திருக்கோவில் இவரே வைரவன்பட்டி வைரவரின் காவல் தெய்வமாக இருக்கிறார். வைரவன்பட்டி வைரவரின் காவல் தெய்வமாக இருக்கும் இந்த சங்கு ஊதி கருப்பர் சாமியை நாம் நேரில் நின்று வணங்க முடியாது. இடது பக்கம் உள்ள ஒரு துவாரம் வழியாகத்தான் இந்த சாமியை நாம் வணங்க வேண்டும்.
இந்த ஆலயத்தில் பின்புறம் இந்த ஆலயத்தில் பணிபுரியும் பணியாளர்களுக்காக தனி புதிய கட்டிடம் கட்டப்பட்டு அவர்கள் அங்குள்ள பணிகளை செய்து வருகிறார்கள். அனைவரும் ஒருமுறையாவது இந்த வைரவன்பட்டி வைரவரை தரிசிக்க இவ்வாலயத்திற்கு செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வைரவரே தரிசனம்.